வணக்கம் மக்களே. எல்லோருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். இந்த நாளும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் அமையும். சரிங்களா? ஓகே மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறபடியும் அர்ச்சனா மேம் அவர்களுடைய அடுத்த நிகழ்ச்சி. அவங்களுக்கு நிறைய படங்கள், ஸ்டோரிகள் அதுகள் வந்து போயிருக்கு. அண்ட் அவங்களுடைய படம் உதயநிதி அருள்நிதி சார் அவங்க கூட நடிச்ச அந்த படம் அது கூட வர இருக்கின்றது. அண்ட் படக்குழுவினர் கூட வந்து அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வின் பண்ணதுக்கு வாழ்த்தி இருந்தாங்க. இப்படி அண்ட் நிறைய இன்விடேஷன்ஸ், அழைப்புதல்கள், கடை திறப்பு விழாக்கள், ஃபங்க்ஷன் அப்படின்னு எக்கச்சக்கமா அவங்களுக்கான அந்த கால் ஷீட் வந்து நிரம்பி வழியுது. சரிங்களா? இதுதான் உண்மையான பிக் பாஸுக்குள்ள போய் வந்த நபரோட வெற்றி அப்படி என்பது. மக்கள் நாயகியாக ஜொலித்து கொண்டிருக்காங்க. இப்படி இருக்கக்குள்ள இனி இப்ப எல்லா மக்களுமே டெலிவிஷன் அப்படின்றது சினிமாவோட பவர்ஃபுல். டெலிவிஷன்ல அர்ச்சனா மேம் அவர்களை எப்போ எந்த ஷோல பார்க்கலாம் அப்படி என்பதான் மக்களுடைய கேள்வி. கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ மக்கள் வந்து அர்ச்சனா அவர்களை டெலிவிஷன்ல அடுத்த ப்ரோக்ராம் என்ன அர்ச்சனா மேமோட அப்படியான கேள்விகளுக்கு வந்து ஒரு பதிலொன்று. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, காசு வாங்கி போட்டு கூறவன் எப்படி கூவான் அப்படி என்பதை நம்ம இந்த புள்ளி கேங் கிட்ட வந்து பார்க்கலாம். இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ரவீனா, ஜோவிகா, சரவண விக்ரம், அக்ஷயா, அனன்யா, விஜயவர்மா. இந்த புள்ளி கேங்குக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் வந்து உண்மையானவர்கள் அல்ல. ஒன்னு ஃபேக் ஐடியா இருக்கும், இல்ல பெய்ட் போர்ட்ஸா இருக்கும், இல்லாட்டா காசுக்கு கூற கூட்டமா இருக்கும். அப்படிதான் வந்து இந்த பூர்ணிமாவோட ஸ்பேஸ் நேத்தையா முந்த நாள் நடந்திருக்கு போல இருக்கு. அப்ப அதுல வந்து ஒருத்தர் வந்து வேற லெவல்ல அடுத்த சிம்ரன், அடுத்த த்ரிஷா, இது 10 ரூபா வாங்கி போட்டு 10,000 ரூபாய்க்கு இருந்தாரு. அதை பற்றியுமே வந்து நம்ம பார்த்துடலாம். அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7க்கு போன 4 பேரோட பெயர்கள் வந்து மிஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று. அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல பார்த்துடலாம். சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, முதலாவது விடயம் அர்ச்சனா மேம் அவர்களுடைய அடுத்த ப்ரோக்ராம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து ஷூட்டிங் இருக்கும். என்ன அப்படின்னா, பிக் பாஸ் கொண்டாட்டம். பிக் பாஸ் ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொண்டாட்டம் அப்படின்னு வைப்பாங்க. அந்த கொண்டாட்டத்தில் நிறைய டாஸ்க்கள் வைக்கிறது வழக்கம். சரிங்களா? அந்த மாதிரி இந்த சீசன் 7க்கான பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை அல்லது சனி ஞாயிறுல ஷூட்டிங் அல்லது வியாழக்கிழமையில ஷூட்டிங் வந்து எடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டோக் ஒன்று. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சரிங்களா? இந்த மாயா அப்படின்னு ஒரு ஆள் வந்து ஊரை விட்டு ஓடிட்டாங்க. சரிங்களா? பண்ண வேலை அப்படி. மக்களை ஃபேஸ் பண்ண முடியாம இங்கே இருக்க கூட வந்து பாத்தீங்கன்னா முகமூடிகளை போட்டுட்டு தான், முகமூடிகள், தொப்பிகள், அப்புறம் கூட 4-5 பேரு அப்படி வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் போன்றவர்கள் வந்து திரிஞ்சு கொண்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்ப வந்து மாயா வந்து தாய்லாண்டோ பேங்காக்கோ எங்கேயோ வந்து போயிட்டாங்க. அப்ப இந்த மாயாவுக்கு வேண்டிய நபர்கள் பல பேர் வந்து இந்த பிக் பாஸ் டீமுக்குள்ள வந்து இருக்காங்க. சரிங்களா? அப்ப அவங்க வந்து என்ன அப்படின்னா, இல்ல நீங்க வாங்க, இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் எதுவும் பிரச்சனை நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களை கொண்டு வர்றதுக்கான வேலைகளும் நடக்குது அப்படின்ற மாதிரி தான். மாயா வந்தாலே ஒரு நெகட்டிவிட்டி தான். பாக்குற மக்களை டிவி ஆஃப் பண்ணிடுவார்கள். ஏன்னா அவங்க பிக் பாஸ்ல பண்ண வேலை அப்படி. சரியா? அதனால அந்த அம்மாவை அப்படியே விட்டுறது நல்லது. ஏன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் அது உருப்படியா போகும். இல்லை அப்படின்னா இங்கேயும் வந்து பொய் பித்தலாட்டம், அதை வந்து மக்கள் பார்த்து கழுவி ஊற்றி ஒரு நெகட்டிவ் எடுத்து எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு விடயம். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 7ல வந்து 23 பேர் போனார்கள். அப்ப பொதுவா ஒரு ஷோ வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் போனவர்கள் எல்லாருமே ஒன்னா கூடி அந்த ஷோவை சுபமா வந்து முடிப்பது தான் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம். ஆனா இந்த சீசன் 7ல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் வந்து மிஸ் ஆவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரதீப் அண்ணா அவர்கள், கேம் சேஞ்சர், மேன் ஆஃப் த ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த சீசன்லையுமே ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு 2-3 வீக்ல வந்து ஜெட்வகத்துல வந்து போகாது. பட் இந்த சீசனை பார்க்காத பிக் பாஸ் பார்க்காதவர்களையும் பார்க்க வைத்தது அப்படின்னா பிரதீப் அண்ணா தான். அப்படி அவருடைய அந்த மைண்ட் கேம் அண்ட் அவருடைய அந்த கேமிங் ஐடியாஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். பட் அவரை வந்து கமல்ஹாசனும் புள்ளிகேங் சேர்ந்து அவருக்கு பண்ண துரோகம் வந்து எல்லாருக்குமே தெரியும். கமல்ஹாசன் அவர்களின் விருப்பப்படி பிரதீப் அண்ணா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7 தொடர்பான எந்த ஷோலையுமே வர முடியாது. சரிங்களா? இது வந்து டிவிக்கு பிரதீப் அண்ணாவை உள்ள அழைக்கிற ஐடியாக்கள் இருந்துச்சு. ஈவன் பிக் பாஸ் நடக்கக்குள்ளேயே கமல்ஹாசன் அவர்களும் பல தடவை பேசியிருந்தார்கள்.
பட் கமல்ஹாசன் ஸ்ட்ரிக்ட்லி நோ வந்து சொல்லிட்டார். சரிங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் கமல்ஹாசன் பிரதீப் அண்ணா அவர்களுக்கு இந்த சீசன் 7 நடக்கக்குள்ளே இடம் கிடைக்கல, ரீஎன்ட்ரிக்கு அனுமதி கிடைக்கல. அதே போல இந்த சீசன் 7 தொடர்பான எந்த கொண்டாட்டத்திலையும் பிரதீப் அண்ணா அவர்களால் வர முடியாது. காரணம் ஒரே ஒரு ஆள், கமல்ஹாசன். சரிங்களா? ஸோ பிரதீப் அண்ணா உண்டு. இன்னொன்று யார் அப்படின்னா யுகேந்திரன் சார் அவர்கள். அவரும் வந்து வருவது சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி என்பதான் நான் அவரை பாராட்டுறேன். சரிங்களா? ஸோ வேற மாதிரி மாயாவுக்காகத்தான் யுகேந்திரன் சார் அவர்களையும் வெளியில் அனுப்பினார்கள். சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்தது வந்து ஆயுசு அவர்கள். எனக்கு தெரிஞ்சு ஆயுசு அவர்களுடைய இன்றையும் இல்லை, பிகாஸ் ஆஃப் நிக்ஷன் அண்ட் புள்ளி கேங். துர்ஷனை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த பொண்ணும் சரி, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. நல்லபடியாக. ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பாரதி அவர்கள். ஸோ அவங்கள பிக் பாஸ் டீமே மறந்துட்டாங்களா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வராமல் வர்றது நல்லதுதான். சரிங்களா? ஒட்டுமொத்த பெருமை இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சு போட்டு என்னங்கடா கொண்டாட்டம், ஒரு ஃபேக்கான ஒரு நபரை 3வது இடத்துல கொண்டு போச்சு, என்னடங்கடா கொண்டாட்டம் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் எல்லாரும் பண்ணிவிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ 4 பேரோட என்ட்ரி இல்லை அப்படி என்பதான் இப்போ வரைக்கும் கிடைக்கிற அப்டேட். பட் லெட்ஸ் சி. சரிங்களா? பிரதீப் அண்ணா அவர்கள், யுகேந்திரன் சார் அவர்கள், அப்புறம் ஆயுசு அவர்கள், அப்புறம் அன்னபாரதி அவர்கள். சரிங்களா? ஸோ இது இன்னொரு அப்டேட். அடுத்தது வந்து இந்த பூர்ணிமாவோட காசுக்கு வேலை செய்யற கூட்டம். பூர்ணிமா பிக் பாஸ்ல எதுவுமே பண்ணல. 4வது வீக் வெளியில ஓட்டு இல்லாம வெளியில போண்டிய நபர் தான் இந்த பூர்ணிமா. 2வது வீக் வெளியில போண்டிய நபர் தான் இந்த மாயா. 5வது வீக் வெளியில போண்டிய நபர் தான் இந்த நிக்ஷனி. சரிங்களா? ஸோ தகுதியே இல்லாத, மக்களோட சப்போர்ட்டே இல்லாத இந்த நபர்களை உள்ள வச்சபடியாத்தான் எந்த சீசனுக்கும் இல்லாத அளவுக்கு, இந்தியாவில் நடந்த எந்த ஒரு பிக் பாஸ் சீசனுக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இந்த தமிழ் பிக் பாஸ் சீசன் 7க்கு வர காரணம் இந்த புள்ளி கேங், முக்கியமா மாயா, பூர்ணிமா, நிக்ஷன். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவங்களுக்கு ரசிகர்களே இல்லை. 10 பேரை கூட பார்க்கறது ரொம்ப அரிது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நான் சொல்லியிருந்தேனே, இப்போ சோசியல் மீடியாவில் இப்போ எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்பேஸுக்கு போகிறோம், எனக்கு அதில் வந்து ஒரு 100 பேர் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் பண்ணிவிட்டா 100 பேர் நம்ம அந்த டைமுக்கு போய் வருவாங்க. நம்ம சொல்கிற மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுக்கிட்டு நம்ம என்னத்தை பேசணுமோ அதை வந்து பேசுவானுங்க. சரிங்களா? அதைத்தான் இந்த மாயா பண்ணிச்சு, நிக்ஷன் பண்ணிச்சு, இப்போ வந்து இவங்க பூர்ணிமா வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை ஸ்பேஸை பார்த்தீங்கன்னாலே விழுந்து விழுந்து சிரிக்கத்தான் தோணும். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு பல பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் பேசின விடயங்களை நம்ம எடுத்து பேசுறதுக்கு அதில் ஒரு பிரயோசனம் இல்லை. பட் அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பல பேருக்கு தெரியாமல் இருக்குல்ல. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சதத்துக்கு அது உதவாத ஒரு கான்வர்சேஷன். அதை பார்த்தா நம்மளுடைய டைமும் நம்மளுக்கு மன உளைச்சல் தான் வரும். ஸோ அதனால் அதை இக்னோர் பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஸோ உண்மையாக மக்களோட அன்பை பெற்றவர்கள் அர்ச்சனா மேம் அவர்களை போல நேரடியாக மக்களை சென்று மீட் பண்ணுவார்கள். அவங்களுக்கான அழைப்பிதழ்கள், கடை திறப்பு விழாக்கள், ஃபங்க்ஷன்கள், படங்கள் அப்படின்னு நிறைய குஞ்சியோட இருக்கும். பட் பொய்யா பித்தலாட்டமா மக்கள் சப்போர்ட் இல்லாமல் பிக் பாஸ் போன்ற ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு 2வது வீக்கு 4வது வீக்கு வெளியில் போன நபர்கள் 90-80 நாட்கள் இருந்தார்கள் அப்படின்னா அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே இந்த போலியா தான் பண்ணணும். எனக்கு கைதட்டு, எனக்கு லைக் பண்ணி, என்னுடைய ஸ்பேஸுக்கு வான்னு காசை கொடுத்து தான், இல்லை நம்மளே ஒரு 10 ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி தான் நம்மளோட ஃபோட்டோக்கு நம்மளே லைக் பண்ணணும். சரிங்களா? ரொம்ப கேவலமான இது ஒன்று. ஸோ இப்படியான விடயங்கள் எதிரிக்கு கூட நடக்கக்கூடாது. சரிங்களா? அதைத்தான் இந்த புள்ளி கேங் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் தான் முந்தா நாள் வந்து இந்த பூர்ணிமாவோட இது வந்து பண்ணியிருந்தார்கள். சரிங்களா? பக்கா ஃபேக்கு. சரியா? ஸோ இது வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த விடயங்கள். ஸோ வாட் எவர் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படி என்பது நமக்கு தெரிஞ்சு 3வது வீக், பிப்ரவரி 3வது வீக்கு அல்லது ஆல்ரெடியே சொன்னது போல பிப்ரவரி எண்ட் அதில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படி என்பதுதான். ஸோ அர்ச்சனா மேமோட ரசிகர்களும் சரி, இந்த பிக் பாஸ் ரசிகர்களும் சரி எதிர்பார்ப்பது தலைவியோட ஒரு சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவங்க பாடுவாங்க, ஆடுவாங்க, நல்ல சிந்தனையுடைய நபர். ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய ஆடல் அண்ட் பாடல் இருக்கும் அப்படின்னா வேற லெவல் ஒரு திருவிழாவாகத்தான் இருக்கும். ஸோ காத்திருப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த வீடியோவில் நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்ச சில விடயங்கள், மக்கள் பேச சொன்னதை நான் பேசியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.